Hi everyone, welcome to my channel. 10th grade level relations and functions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து exercise 1.3 நம்ம பார்க்க போறோம். So first problem அதில் பார்த்தீங்கன்னா let f equal to x, y such that x, y belongs to n. n ன்றது இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா natural numbers. ஓகேங்களா? natural numbers and y equal to 2x ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, be a relation on n. find the என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, டொமைனு, கோடொமைன் அண்ட் ரேஞ்ச், இது மூணுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இஸ் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன், கொடுத்துருக்க இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லியும் செக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஃபர்ஸ்ட் x and y வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு இருக்கு. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ எக்ஸும் வந்து 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ் தான், y ஆல்சோ நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நம்ம. எக்ஸு ஒய், ஒய்யோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 எக்ஸெட்ரா, இது 1 2 3. ஓகே, இப்போது y ஈக்குவல் டு 2xன்னு இருக்குது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன, 2 இன்ட்டு 1. ஸோ 2 2 இன்ட்டு 2 4, 2 இன்ட்டு 3 6, அதே மாதிரி எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்கிறது. இப்போ இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமைன், கோடொமைன். ஓகேங்களா? ஸோ டொமைன் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷனாக நம்ம எழுதிடலாம். ரிலேஷன் எழுதும் போதே எப்படி எழுதுவோம், 1 2 கரெக்டுங்களா, 1 2 2 4 இந்த மாதிரி 2 4 and 3 6. ஓகேங்களா? எக்ஸெட்ரா. ஸோ இப்போது இதிலிருந்து டொமைன் நம்ம எடுத்து எழுதணும். டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸில் இருக்கிறதெல்லாம் 1 2 3 எக்ஸெட்ரா. கோடொமைன், கோடொமைன்ன்றது y எது பிலாங்ஸ் பண்ணியிருக்கு, நேச்சுரல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒய்யோட டேர்ம்ஸ் எல்லாமே வந்து, ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கோடொமைன் 1 2 3 எக்ஸெட்ரா. அண்ட் ரேஞ்ச், ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மேப் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட இந்த டேர்ம்ஸ். ஓகேங்களா? ரேஞ்ச். ஸோ 2 4 6 எக்ஸெட்ரா. ஓகே, இதுதான் டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்சு. நெக்ஸ்ட் என்ன, இஸ் திஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஒவ்வொரு எலமெண்ட், ஒவ்வொரு இன்புட்டும் வந்து ஒவ்வொரு அவுட்புட்க்கு தான் மேப் பண்ணியிருக்குது. ஒரு இன்புட் வந்து 2 அவுட்புட்க்கு நமக்கு போனதில்லை. ஸோ ஒவ்வொன்றா தான் தனித்தனியாக தான் இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், let x equal to 3 4 6 and 8 கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் whether the relation r, இந்த கொடுத்துருக்க இந்த ரிலேஷன் ஆர்ன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x, fxன்ற ஃபார்மில் இருக்கும். இந்த fx எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க x² + 1ன்னு சொல்லி. ஓகேங்களா? இந்த ரிலேஷன் வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n. x to n இந்த ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே fx ஈக்குவல் டு x² + 1.
ஓகே, எக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 6 and 8. இந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. ஸோ 3 இருக்க எக்ஸு, அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 1 10. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 1 17. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் என்ன பண்ணால் 36 வரும் ப்ளஸ் 1, ஸோ 37. நெக்ஸ்ட் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 65. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூஸும் எஃப்எக்ஸ் வேல்யூஸும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன் ஃபார்மில் நம்ம எழுதலாம். ரிலேஷனில் எழுதலாம் ஆர் ஈக்குவல் டு 3, 10, அப்புறம் 4, 17, 6, 37, 6, 37 and 8, 65. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க இந்த ரிலேஷன் எக்ஸு எஃப்எக்ஸ் இந்த ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என், தட் மீன்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் டு என். என்னன்றது இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் டு என்னன்னு பார்க்கணும். எக்ஸுன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3, 4, 6 and 8, 10, 17, 37, 65 இதெல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஓகே, அப்போ எக்ஸ் டு என்னாக இருக்கா இந்த ஃபங்க்ஷன்னா? கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு இன்புட்டும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் வந்து தனித்தனி அவுட்புட்டை தான் மேப் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? எதுவும் வந்து ரிப்பீட் ஆகலை. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.